மீன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழி போயிட்டு வழி கிடைக்கணும் அப்படின்னா ஆசையே இல்லாம இருந்தாதான் வழி எல்லாம் போகும். ஆனா ஆசை இல்லாம மனுஷனால இருக்க முடியுமா? அதுவும் மீனத்தால இருக்க முடியுமா? ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மீன ராசியில பிறந்துட்டோம்னா நம்ம சும்மா இருந்தாலுமே பக்கத்துல இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்களாம். அப்போ ஏதாவது ஒரு முன்னேறணும் அப்படின்ற எண்ணம் தீயாக இருந்துகிட்டே இருக்கும் மீன ராசிக்கு. மீன ராசியில பிறந்துட்டா கண்டிப்பா மனம் வாங்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வசதி வாய்ப்போடு வாழணும், உயர 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 பறக்கணும் இப்படின்றதெல்லாம் விட ரொம்ப சிம்பிள். கௌரவமா வாழணும், திருப்தியாக வாழணும், எல்லா செல்வங்களும் நம்ம கிட்ட இருக்கணும், யார்கிட்டயும் கையேந்த கூடாது அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள் தான் மீனராசி அன்பர்கள். கடவுள் மீது அதீதமான பற்று கொண்டவர்களும் அதே மாதிரி தன் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டவர்களும் இந்த மீனராசி அன்பர்கள் தான். இப்படிப்பட்ட செல்லங்களுக்கு என்ன வழி வரணும்? அப்போ என்ன வழினா, நிறைய இடத்துல அங்கீகாரம் கிடைக்காம தடுமாறி நிக்கிறது தான் மீனராசியின் பெரிய வழியே. நிறைய இடத்துல அங்கீகாரம் கிடைக்காம இருக்கிறது. இப்போ லாவகமா கடவுள் அழைச்சிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நிக்க வச்சிருவாரு. திருப்பதிக்கு ஒருத்தர் தரிசனம் பார்க்க போறாரு அப்படின்னா 10,000 ரூபாய் டிக்கெட் போனா சீக்கிரமா போயிட்டு பாத்துரலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. சொன்னவங்களும் நல்லவங்க தான். ஆனா கேட்டவருக்கு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? அந்த 10,000 மேல நம்பிக்கை இருந்துச்சு, பெருமாள் மேல நம்பிக்கை இல்லை. அப்போ 10,000 கட்டிட்டா நம்ம சீக்கிரமா பெருமாளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசை ஃபுல்லா கட்டிட்டு ஒரு 5-6 பேர் கிளம்பி போடுறாங்க. இப்போ நான் 10,000 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டேன், 10 நிமிஷத்துல நான் சாமியை பார்த்துருவேன், உடனே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அப்போ அடுத்தது அவங்களுடைய டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள அனுப்பணும். இவ்வளவுதான் விஷயம், 10 நிமிஷத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. படார்னு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் மட்டும் கேப் ஆகுது. அந்த கவுண்டரை மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சிடுறாங்க. அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ஏறத்தாழ 1.5 மணி நேரம் அங்க நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த 10,000 ரூபாய் கவுண்ட் திறக்கப்படுறாங்க. அன்னைக்குன்னு பார்த்துதான் எப்பயுமே அந்த 10,000 ரூபாய் டிக்கெட்ல சுவாமி கிட்ட இருந்து பார்க்கலாம், கூட்டம் இல்லாம பார்க்கலாம்னு சொல்லிதான் ஒருத்தர் இட்டுன்னு போனாரு. ஃப்ரீயா போலாம், ஈஸியா போலான்னு கூட்டிட்டு போனாரு. ஆனா சொன்னவர் நல்லவர் தான், அழைச்சிட்டு போனவரும் நம்பவர் தான். போறதுக்கு தயாரானவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, என்கிட்ட காசு இருக்கு வா போலான்னு தான் கிளம்பி போனாரு. ஆனா பெருமாளின் ஆசீர்வாதம் இருக்கு, நம்ம எப்படியும் பெருமாளை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்பல. இது ஏன் நடந்ததுன்னா, அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அங்க போயிட்டாரா. இது நடந்த ஒரு உண்மைதாங்க. அப்போ அந்த ரஜினிகாந்த் அவர்கள் போனாரு. அதுக்கப்புறம் விஐபிகளும் போயிருக்காங்க. அதனால ஏறத்தாழ 1.5 மணி நேரம் தரிசனம் டைம் மாற்றப்பட்டுச்சு. அப்போ இவரு என்னப்பா ஆச்சு, இதுக்கப்புறம் ஃப்ரீ கியூலாம் நிறைய இருந்திருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இவரை கூப்பிட்டுருக்காங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, பெருமாளே என்னை மன்னிச்சிரு, நான் 10,000 மேல நம்பிக்கை வச்சேன், உன் மேல நம்பிக்கை வரல. இந்த ஸ்டோரியை நான் ஏன் மீனராசி அன்பர்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, கடவுள் மேல மட்டுமே நம்பிக்கை வைங்க, காசு மேல நம்பிக்கை வைக்க வேண்டாம். உங்களுக்கு பணம் எந்த நேரத்துல வரணுமோ அந்த நேரத்துல கரெக்டா வரும். எந்த நேரம் உங்களை விட்டு பணம் போகணும்னு இருக்கோ அந்த நேரத்துல உங்களை விட்டு போயிடும். அதை பேஸ் பண்ணி நீங்க போக முடியாது. உங்களுக்கு வலி எப்போ ஏற்படுது அப்படின்னா, நீங்க கடவுள் மீது நம்பிக்கை வைக்காம உங்கள் மீதும் பணத்து மீதும் அதிகமா நம்பிக்கை வைக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு வலி வருது. சம்மந்தம் இல்லாம நீங்களே போய் மாட்டிக்கிறீங்க. ஏன் தான் இது நடந்தது, நான் சம்மந்தம் இல்லாம ஏதோ பேசிட்டேனே, வாயை வச்சு சும்மா இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்ல வந்துரும். அதுலயும் இன்னொன்னு என்னன்னா, நீங்க கத்துக்குட்டியெல்லாம் நீங்க நம்புவீங்க, ஆனா பெரிய ஆளை நம்பவே மாட்டாங்க. அதனாலேயே உங்க வாழ்க்கையில பெரிய கேப்புக்கு போற வாழ்க்கை மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. அப்போ மீனத்துல பிறந்துட்டீங்க அப்படின்னா கத்துக்குட்டியை நம்புங்க, தப்பு இல்லை. அதை விட மேல் அதிகாரிகளையும் நீங்க நம்பணும். சொசைட்டில வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்பிக்கை எல்லா இடத்துலயுமே பறந்திருக்கும். ஒருத்தவங்களையே நம்பி மீனம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடம் தாமதமாகும். அப்ப அந்த இடத்துல எல்லாமே இருந்தும் நமக்கு ஏன் இப்படி ஏற்படுது அப்படின்ற வழி உங்களுக்கு வருது. எனக்கு ஏன் கல்யாணம் ஆகல, எனக்கு ஏன் குழந்தை கிடைக்கல, எனக்கு ஏன் இந்த பிசினஸ் செட் ஆகல, எனக்கு ஏன் அரசியல்ல இந்த பிரச்சனை இப்படின்ற மாதிரி 100% உங்களுடைய வலிக்கு காரணம் நீங்களே தான். நீங்க எதை நம்பணுமோ அதை நம்பாம எதை நம்பக்கூடாதோ அதை நம்புறீங்க. இதுக்குதான் நம்ம இந்த கதையே நம்ம சொன்னோம். இப்போ யானை இருக்கு பாத்தீங்களா, அவ்வளோ பெரிய யானை. அங்குசத்துக்கு பயப்படும், வேற எதுக்குமே பயப்படாது. யானைக்கார அதாவது பாகன் வச்சிருப்பாரு, அதை வச்சு ஒரு குத்திடுவாங்க. சின்னதா இருக்கும். யானை எவ்வளோ பெருசு, ஆனா அந்த சின்ன விஷயத்துக்கு பயப்படுது. அப்போ பயம் எங்க இருக்கணும் அப்படின்னா, நான் முயற்சி செய்யறேன், இன்னொருத்தவங்களாலதான் அது சரியா நடக்கும். அப்போ அந்த இன்னொருத்தவங்கள நான் சரியா கொண்டு வரணும் அப்படின்னும் பொழுதுதான் மீனராசிக்கு வெற்றி உண்டாகும். சிறு துரும்பும் பல் குத்த உதவும். அப்போ பெரிய மனுஷனா இருப்பான், கொஞ்சம் கூட அலட்டாம இருப்பாங்க, அவங்க
அவங்க தான் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். சும்மா வந்து நான் உங்களுக்கு செய்றேன், நான் உங்களுக்கு செய்றவன் அப்படின்றவங்க உங்களுக்கு உதவி பண்ணவே மாட்டாங்க. மனசார சொல்றேன். நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். லைஃப்ல 0க்கு வர்றது ரொம்ப வந்து ஈஸி. ஆனா 100க்கு போறது ரொம்ப கஷ்டம். இந்த 0க்கு யாருனால வரோமோ, யார நம்ம நம்புறோமோ அவங்கள நம்பாம, யார் வழியில போறோமோ அவங்க வழியில போவாம, நம்மளே ஒண்ணு நெனச்சுட்டு இருக்கிறதால தான் நம்ம 0க்கு வரோம். இந்த கௌரவ பிரச்சனையை நீங்க தெரியாத இருக்கிறவங்க தான், அதே கௌரவ பிரச்சனைய நீங்க சரியான பாயிண்ட்டா எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ் வரும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு தெய்வ பலம் அதிகமாகவே இருக்குங்க. நீங்க வியாழக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு அதிகமா பண்ணுங்க. வியாழக்கிழமையில சிவ வழிபாடு, சிவனை அதிகமாக நீங்க வணங்கும் பொழுது உங்களுக்கு பல விடைகள், பல தீர்வுகள் கிடைக்கும். திருவண்ணாமலை ஒரு முறை அவசியம் போயிட்டு வாங்க. ஒரே ஒரு நாள் நீங்க போகணும். அதாவது 1 மணி நேரம் போயிட்டு வர்றது கிடையாது. காலையிலேயே போயிட்டு சுவாமிய தரிசனம் பண்றது, கிரிவலம் பண்றது, திரும்ப மதியம் சாமி பார்க்கறது, திரும்ப கிரிவலம் பண்றது. அது மாதிரி ஒரு நாள் முழுக்க நீங்க திருவண்ணாமலையிலேயே நேரம் செலவிடுங்க. ரொம்ப ஈஸி. ஒரு நாள் உங்க வாழ்க்கைய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும். உங்களுக்கு பல ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு நல்ல குரு மட்டும் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா, அதாவது நல்ல ஞானிகளின் ஒரு பார்வை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, நீங்க ரொம்பவே பெஸ்ட்டா வருவீங்க. ஆனா ஒரு விஷயம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்கிற விஷயம், அதாவது ஃபர்ஸ்ட் திங்கிங் உங்களுக்கு பெஸ்ட் திங்கிங்கா இருக்கும். அத சில டைம்ல வந்து நீங்க உதாசீனப்படுத்திடுறீங்க. உடனே நீங்க யோசிக்கிறது மட்டும்தான் கரெக்ட். இவங்க மூலியமா அந்த உதவியை நம்ம வாங்குவோம், நம்ம சரிப்படுத்துவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியுங்க. உங்களால தான் உங்களுக்கு வலி ஏற்படுது. அத நீங்க சரி பண்ணணும். இப்போ நான் சொன்ன பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். சிவன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. அத வந்து தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாதுங்க. மீனராசி அன்பர்களே, சிவன் கொடுப்பதை யாராலும் தடுக்கவே முடியாதுங்க. உங்களுக்கு வலி இனிமே வரவே வராது. நிறைய வழிகள் உங்களுக்கு நல்ல நல்ல வழிகள் கிடைக்கும். நீங்க சிவபெருமான சரணாகதி அடைங்க. அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில கௌரவம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பம் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நீங்க நிறைய பிரச்சனையில இருந்திருக்கீங்க. எது எடுத்தாலும் தடங்கள் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ நான் சொன்ன காரியங்கள் தான் உங்களுக்கு காரணமா இருந்திருக்கும். அப்போ நீங்களே எடுத்தோம் கவுத்தோம்னு எதையுமே பண்ணாம, யாராவது ஒரு உங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு போறதுக்காக, அதாவது ரொம்ப நான் செய்றேன்றவங்கள நீங்க நம்பவே நம்பாதீங்க. சைலண்டா இருப்பாங்க. அவங்க வந்து எதையுமே ஒரு பணக்காரங்களா இருந்தாலுமே கூட அத அலட்டிக்காம இருப்பாங்க பாருங்க. அவங்கள நீங்க நம்பும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். கண்டிப்பா எல்லா விஷயத்திலுமே நீங்க வெற்றி பெறுவீங்க. அது பிசினஸா இருந்தாலும் சரி, பண விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். சிவபெருமான் வழிபாடு வியாழக்கிழமையில கட்டாயம் நீங்க செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.